ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமீர் ஹுசேன் அப்படின்ற ஒரு பாரா கிரிக்கெட் வீரர். அவர் பார்த்திங்கன்னா இப்போ சச்சின் கூட விளாட்றது எப்படி, அதனுடைய வரலாறு என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துருவோம். அதாவது பார்த்திங்கன்னா அவருடைய கிரிக்கெட் வரலாறு எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு சச்சின் என்னென்னலாம் செஞ்சார், இன்ன வரைக்கும் என்ன செய்கிறாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா அமீர் ஜம்மு காஷ்மீரில் 1990 இவர் பிறக்கிறாரு. அமீரோட 8வது வயதில் பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கை இப்படி மாறும் அப்படின்றது அவரே நினச்சிருக்க மாட்டார். ஏன் அப்படி மாறுச்சு, எதனால் அப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய அப்பாவோட மரம் அறுக்கிற ஆலையில் விளையாடு கொண்டிருந்த போது அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பயங்கர விபத்து ஏற்படுது. இதில் பார்த்திங்கன்னா அவரோட 2 கையிலையும் அமீர் இழந்துடுறாரு. அதனால தான் அவருடைய கையில் இழந்துட்டார். ஆனால் இப்படி ஒரு விபத்து நடந்தாலும் அமீரோட மனநிலையும் தைரியமும் அவர் கிரிக்கெட் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவி இருக்குது. சமீபத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அமீர் ஒரு பயிற்சியில் ஈடுபடுற மாதிரி ஒரு வீடியோ ரொம்ப ஒரு வைரல் ஆனது. அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம காட் ஆஃப் கிரிக்கெட் அதாவது சச்சின் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அமீரை நேரில் பார்த்து அப்போது ஒரு பேட்டை அவருக்கு பரிசாக வழங்கினார். இவர் எப்போ பாரா கிரிக்கெட்டுக்கு ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 2013 அமீரோட ஒரு ஆசிரியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரை பாரா கிரிக்கெட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அமீரோட திறமை ரொம்ப பெருமளவில் ரொம்ப சூப்பராக அழகாக விளாட்றதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப பெருமளவில் மக்களிடையே அது பேசப்படுது. ஜம்மு காஷ்மீர் அணிக்காக பாரா கிரிக்கெட்டில் இவர் விளாட்றாரு, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் அந்த ஒரு விளையாட்டில் ஒரு பகுதியாக எடுத்துக்கிட்டால் மட்டும் போதாதுன்ட்டு அவருக்கு கேப்டன் பதவியை அந்த அணி அவருக்கு கொடுக்குறாங்க. மிக சிறப்பாகவும் கேப்டன் அணியில் கேப்டனாகவும் செயல்படுறாரு. அப்போது பார்த்திங்கன்னா அவரோட திறமையும் அவரோட தலைமை பண்பு ரொம்ப பல பேரை இதில் பாரா கிரிக்கெட்டில் ஊக்குவித்திருக்கு. அவர்கிட்ட போய் கேட்கும்போது நீங்கள் எப்படி இந்த பாரா கிரிக்கெட்டில் இவ்வளோ அழகாக விளாட்றீங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னார். அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா, உறுதியும் கடின உழைப்பும் இருந்தால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சவாலையும் வெற்றி வாய்ப்பாக மாற்ற முடியும் என அமீர் சொன்னார். அது அவர் மிகப்பெரிய அவருக்கே பொருந்துகிற ஒரு சொல்லாக அவர் சூப்பராக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இப்போ சமீபத்தில் நம்ம தற்போது நடைபெற்ற இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக்கில் பார்த்திங்கன்னா நம்ம கிரிக்கெட் ஜாமான் யார் சச்சின் டெண்டுல்கர் அந்த ஒரு போட்டியை தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சச்சினும் அமீரும் பார்த்திங்கன்னா ஒரு அணிக்காக விளாட்னாங்க. அந்த அணியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பந்தை எதிர்கொள்கிறதுக்கு சச்சின் அமீரை வரவழைச்சார். வாங்க நீங்கள் ஆடுங்க, அதுதான் இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சச்சின் அமீரை அழைச்சாங்க. இந்த ஒரு செயலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்திய தரப்புலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சச்சின் டெண்டுல்கருக்கு மிக மிக ரொம்ப பாராட்டு குமிஞ்சிக்கிட்டு வருகின்றது. இந்த வீடியோவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்ப ஒரு வைரலாகவும் பரவிட்டுருது. இது அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் இவர் ஒரு நம்பவே முடியாத ஒரு லெவலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி இருக்குது. அவருடைய திறமையும் அவருடைய கடின உழைப்பும் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குன்றதை சொல்லலாம். அமீர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஒரு ஆல்ரவுண்டராக ஒரு அணியில் சிறந்து விளங்குறாரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அமீர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் பந்து வீச்சுறதுக்காக அவர் கால்களை ரொம்ப அதிகமாக சுழற்சி முறையில் ரொம்ப வேகமாகவும் பயன்படுத்துகிறாரு. அதே போல் ரன் எடுக்கவும் ஓவராகவும் பயன்படுத்துகிறாரு. பேட்டிங்க்கு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட தோள்பட்டையும் அவருடைய கழுத்தையும் பயன்படுத்திட்டு கிரிக்கெட் விளையாட ஒரு புதிய அணுகுமுறையாக இதில் எதிர்கொள்கிறாரு. அதுலேயும் அவர் சிறப்பாக செயல்படுறனால நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் ரொம்ப அருமையாக பாராட்டி அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். இந்த மாதிரி கிரிக்கெட்டை யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாருமே அவரை பார்த்து ஒரு உழைப்போட முன்னேற வேண்டும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங் பிடிச்ச ஸ்டைலும் அவருடைய ரன்கள் மூமெண்ட்டும் அவருடைய பவுலிங் மூமெண்ட்டும் ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்துச்சு. ஃபீல்டிங் முறையுமே ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் அவர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக ஷேர் செஞ்சாங்க. அதே போல் ரொம்ப பிரபலமும் ஆச்சு. சச்சினோட பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப க்ளோஸாக பழகி அவங்கள ரொம்ப வரவேற்றார் நம்ம சச்சின் டெண்டுல்கர். இவரோட செயலை பாராட்டி பார்த்திங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர் தேடி போய் ஒரு பேட்டை பரிசளித்தார். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இதில் கருதப்படுது. இதனால் பார்த்திங்கன்னா கடின உழைப்பும் திறமையும் இருந்தால் யார் எந்த சவாலை வேணால் எதிர்கொள்ளலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலமாக நம்ம முன்வைக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அவரோட எந்த திறமைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.